வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுக்கு முன்னாடி நம்ம உறுதிமொழியை பார்த்தோமா, அது தொடர்ந்து வட்டியை பத்தி பார்க்க போறோம். நமக்கே தெரியும், நம்ம ஊர்ல எத்தனையோ பேர் வட்டியை பத்தி பேசியிருக்காங்க, பயான் பேசியிருக்காங்க. நம்ம யூடியூப்ல எத்தனையோ வட்டியை பத்தி பயான் கேட்டிருக்கோம். அதை கேட்டு கேட்காத மாதிரி செவிடர்களாக தெரிஞ்சிட்டு இருக்கோமே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சும்முன் புக்முன் உம்யுன் ஃபஹும் லா யர்ஜூன். அவர்கள் குருடர்களாகவும் செவிடர்களாகவும் ஊமையர்களாகவும் இருக்கிறார்கள். இப்ப முஸ்லீம் ஆகிய நாம அதை கேட்டுட்டு கேட்காத மாதிரி குருடர்கள் மாதிரி செவிடர்கள் மாதிரி இருக்கணுமா? அப்படி இருக்கவே கூடாது. இப்ப நம்மள பல பேர் சொல்லுவாங்க, நாங்க ஹலாலான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், வட்டியில எல்லாம் ஈடுபடுறது இல்லைன்னு. ஆனா அவங்களுக்கே தெரியாம மறைவான வட்டியில போய் விழுந்துடுறாங்க. முன்னாடி உள்ள காலத்துல எல்லாம் வீடு வாங்க நிலம் வாங்குறதுக்கு தான் வட்டி வரி கட்டிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப உள்ள ட்ரெண்டிங்கான காலத்துல பைக்கு, காரு, ஃப்ரிட்ஜ், ஏசி, ஏன் போன் வாங்குறதுக்கு கூட வட்டி வரி இஎம்ஐ கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப நம்ம விளம்பரம் பார்த்துருப்போம்ல, அது எல்லாம் முத்தூட் ஃபினான்ஸ், நியோ மேக்ஸ், நம்மளுக்கு தெரிஞ்ச எல்ஐசி எடுத்துப்போமா, இதுல எல்லாம் நீங்க மாசம் மாசம் ஒரு தொகையை கட்டுங்க, உங்களுக்கு நாங்க இறுதியில லாபத்தை தரோம்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மாதிரி நம்பிட்டு இருக்க பல பேரை ஏமாத்தி நடுத்தரில் விட்டுட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி இதுல நம்ம முஸ்லிம் ஜனங்களும் ஏமாத்தி நடுத்தரில் நின்றுட்டு இருக்காங்க. இப்ப பெண்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சினா அவங்க நகையை கொண்டு போய் அடகு வைப்பாங்க. அப்படி அடகு வைக்கும் போது அடுத்த மாசத்துல இருந்து அவங்க வட்டி சேர்த்து கேட்பாங்க. இந்த மாதிரி வட்டி கொடுக்கறது, ஏலம் சீடி, இது எல்லாமே வட்டி கொடுக்கறது தானே அடங்குது. இப்ப முன்னாடி உள்ள காலத்துலதான் ஆண்கள் தான் வட்டி வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பெண்கள் உட்பட எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க கிட்ட யாராவது கடன் கேட்டிருந்தாங்கன்னா அவங்க கடன் கொடுப்பாங்க. அந்த டைம் முடிஞ்சோடனே அவங்க வீடு தேடி போயிட்டு சண்டை போட்டு எப்படியாவது வட்டியையும் கடனையும் சேர்த்து வாங்கி வந்துடுறாங்க. அவங்க நினைக்கிறாங்க, எங்களுக்கு பரக்கத்து உண்டாகுது, நாங்க காசுல மதந்துட்டு இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் அதை அனைத்தையும் அழிச்சிடுறான். இப்படிப்பட்டவங்களுக்கு மறுமை நாள் எவ்வளவு பெரிய தண்டனை இருக்குன்னு தெரியுமா? அவங்கன்னா ஷைத்தானால் தீண்டப்பட்ட பைத்தியம் போல எழுப்பப்படுவாங்களாம். சரி, அதெல்லாம் விடுங்க. அதோட பெரிய தண்டனை என்ன இருக்குன்னு தெரியுமா? இப்ப நார்மலா ஒரு ஆடை வெட்டினா கூட அது ரத்தத்தை பார்க்க நமக்கு அருவருப்பா இருக்கும். ஆனா வட்டியை உண்பவங்க வாங்குபவங்க அதுக்கு உதவி செய்யுங்கன்னா அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு ரத்த ஆற்றையே உருவாக்கி வச்சிருக்கானே. நம்ம நினைக்கலாம் நாங்க நீந்தி போய் நாங்க தப்பிச்சிடுவோன்னு. ஆனா அங்க இருக்கிற மலக்குமார்கள் நம்ம மேல கல்லை விட்டு வீசி மறுபடியும் அந்த ரத்த ஆற்றுக்குள்ளேயே நம்மள மூழ்கடிச்சிடுவாங்க. இந்த உலகத்துல யாரு வட்டியை விடவே இல்லையோ அவங்க அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் பகைச்சு கொண்டு போர் புரிவதற்கு சமம்னு சொல்றாங்க. நீங்களே நினைச்சு பாருங்க, இந்த அல்லாஹை நம்மளால வெல்ல முடியுமா? அல்லாஹுடைய தூதரை நம்மளால வெல்ல முடியுமா? நிச்சயமா முடியாது. வறுமையினால நம்ம நஷ்டவழியா இருக்க கூடாதுன்னா இந்த உலகத்திலேயே நம்ம அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேடணும். அல்லாஹ் நம்மள பாவத்தை நிச்சயமா மன்னிப்பான். இந்த உலகத்துல நம்ம வட்டியின் பக்கம் மறுபடியும் போக கூடாதுன்னா அல்லாஹ் கிட்ட நம்ம உதவி கேட்கணும். அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.